إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الكريم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அன்னதருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். ஜனவரி 24 அனைத்துலக கல்வி தினமாக சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிறது. இன்று ஜனவரி 24. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளேட்டோ. இந்தியாவினுடைய சட்ட மாமேதை அம்பேத்கர் சொன்னார், உங்களிடம் 2 ரூபாய் இருந்தால் 1 ரூபாயை உணவுக்கும் 1 ரூபாயை புத்தகத்திற்கும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் 2 ரூபாய் இருந்தால் 1 ரூபாயை உணவுக்காக வேண்டியும் மற்றொரு ரூபாயை புத்தகத்திற்காக வேண்டியும் எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு என்பது உங்களை உயிரோடு வாழ வைக்கும். பசியின் காரணம் எத்தனையோ நபர்கள், பட்டினியின் காரணம் எத்தனை நபர்கள் இறந்து போறார்கள். மனிதன் வாழ்வதற்கு உணவு என்பது அத்தியாவசியமான தேவை. அடுத்து சொன்னார், புத்தகம் என்பது எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். உணவு என்பது நம்மை வாழ வைக்கும். கல்வி என்பது புத்தகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய கல்வி ஞானம் என்பது எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே உங்களுடைய பொருளாதாரத்தில் பகுதியை படிப்பதற்காக, கல்விக்காக செலவு செய்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, கல்வியை பற்றி அல்லாஹ் ரசூல் நமக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இந்த வாரம் பார்க்கலாம். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து அவர்களுக்கு முதல்ல கொடுத்தது கல்வியைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்பதாக நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட படைப்பான வானவர்களிடத்தில் இறைவன் கேட்டான், நான் இப்படி ஒரு படைப்பை பூமியிலே படைக்கப் போகிறேன், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் வேண்டாம் என்று கருத்து சொன்னார்கள். பூமியில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, ரத்தத்தை சிந்தக்கூடிய, தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு போடக்கூடிய ஒரு கூட்டத்தை நீ படைக்கப் போகிறாய் என்று கேள்வி கேட்டார். அல்லாஹ் தஆலா இல்ல, நீங்கள் அறியாத விஷயத்தை நான் அறிவேன் என்று சொல்லிட்டு படைச்சிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சார். படைத்ததற்கு பிறகு திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து படைப்பினங்களின் பெயர்களை கற்றுக் கொடுத்தான். முதல் ஆசிரியர் மனிதனுக்கு யாருங்க? இறைவன் தான். முதல் மாணவர் யாருங்க? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாணவர்,
அல்லாஹு தஆலா ஆசிரியர். வஅல்லம ஆதம அல்-அஸ்மாஅ குல்லஹா, கற்றுக் கொடுத்தது இறைவன், கற்றுக்கொண்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கல்வி என்பது மனிதனை படைத்த துவக்க காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது. வஅல்லம ஆதம அல்-அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துக்களை பற்றிய ஞானத்தையும் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். சும்ம அரதஹும் அலல் மலாயிகத்தி, பிறகு அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் தன்னால் படைக்கப்பட்ட பொருட்களை எடுத்து காண்பித்து ஃபகால அன்பிஊனி பிஅஸ்மாஇ ஹாவுலாஇ இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ் சொன்னான், இதோ இந்த படைப்பினங்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அறிவித்து கொடுங்கள். நீங்கள் மனிதனை விட மேலானவர்களாக உயர்ந்தவர்களாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தால், அந்த கூற்றில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இந்த பெயர்களை எல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க. நல்லா கேட்கலாம். மலக்குமார்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அவர்களுக்கு அந்த இல்ம் இல்லை, அந்த கல்வி ஞானம் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. அவங்க உடனே சொன்னாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற எந்த இல்மும் எங்கள்கிட்ட கிடையாது. சுப்ஹானக, நீ தூய்மையானவன், எல்லா குறைகளை விட்டும் தூய்மையானவன், நாங்கள் குறைகள் உடையவர்கள் தான். எதை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அதுதான் எங்களுக்கு தெரியும், எதை கற்றுக் கொடுக்கவில்லையோ அது எங்களுக்கு தெரியாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீதான் அனைத்தையும் அறிந்தவன், நீதான் நுட்பமான ஞானமுடையவன், எங்களுக்கு அந்த இல்மு ஞானம் இல்லை என்று மலக்குமார்கள் தங்களுடைய இயலாமை எடுத்து சொன்னார்கள். இங்கே நமக்கு இன்னொரு பாடம் இருக்கிறது. யாராவது ஒரு செய்தியை நம்மகிட்ட கேட்கிறாங்க, அது சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம சொல்லணும். அது சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடும். தெரியாது என்று சொல்வதும் கல்வியினுடைய வெளிப்பாடு தான். தெரியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுப்பாங்க, அல்லது யார்கிட்ட தெரியுமோ அவங்கள்ட்ட போய் அவங்க கேட்டுக்குவாங்க. தெரியாத விஷயத்தை தெரிந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி நடிக்க கூடாது. அது கல்விக்கு என்ன இல்லை, கல்வியாளருக்கு அழகு இல்லை. மலக்குமார்கள் தெளிவா இருந்தாங்க, நமக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிடுவோம், அல்லாஹ் சொன்னாங்க. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து பொருட்களுடைய பெயர்களை விலாவாரியாக சொன்னார்கள். இப்ப பாருங்க, மலக்குமார்கள் என்று ஒரு படைப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு படைப்பு. அவர்கள் மலக், இவர் மனிதர். மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்வியால் மேலோங்கி இருக்கிறார்கள், அந்த கல்வி ஞானத்தால் மலக்குமார்கள் கீழ் நோக்கி இருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் சொன்னா, எல்லா மலக்குமார்கள்ட்டையும் நீங்க ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், மரியாதை நிமித்தமாக அவருக்கு சிரம் படியுங்கள் என்று உள்ள அல்லாஹ் உத்தரவிட்டான். எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. அது ஒரு தனி கதை இருக்கட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து மலக்குமார்களும் மரியாதை நிமித்தமாக சுஜூது செய்தார்கள். இதை உத்தரவின் பேரிலே இங்க பாருங்க, மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்ய வைத்தது அவர்களிடத்தில் இருந்த கல்வி ஞானம் என்ற உயர்ந்த அந்தஸ்தின் அடிப்படையில். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர் மேலானவர், கல்வி ஞானம் கொடுக்கப்படாதவர் கீழானவர். அன்பானவர்களே, நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் துவக்கமே கல்வியை கொண்டுதான் ஆரம்பமாகிறது. கடைசி சமுதாயம், இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்புகளில் கடைசி சமுதாயமாக அனுப்பப்பட்டது நாம தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து தான் சமுதாயம் தான் இறுதி சமுதாயம். நம்முடைய நபி தான் இறுதி இறை தூதர். இறுதி இறை தூதருக்கு இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி வருகிறது. முதலாக அருளப்பட்டது 5 திருமறை வசனம். சூரத்துல் அலக் என்ற அத்தியாயத்தினுடைய 5 திருமறை வசனம் முதலாக அருளப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்க. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஜபலே நூர் என்ற மலையில் ஹிரா குகையில் தனியாக இறைவனை தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து சொல்றாங்க, நம்முடைய நபியை பார்த்து சொல்றாங்க, ஓதுவீராக, யக்ரா ஓதுவீராக, தமிழ் சொல்ல படிப்பீராக, படியுங்கள் ஓதுங்கள் என்ற முதல் வார்த்தை தான் இறை செய்தியாக இறைவர் புறத்திலிருந்து இறை தூதர் கொடுக்கப்பட்டது. உண்மையிலேயே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முன்னால எந்த ஆசிரியரிடத்திலும் சென்று கல்வி கற்றுக்கொள்ளவில்லை. எந்த கல்லூரிக்கும் போகல, எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகல, எந்த பாடசாலைக்கும் போகல, எந்த ஆசிரியருக்கு முன்னாலும் மண்டியிட்டு கல்வி கற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கிட்ட கல்வி ஞானம் இல்லை. அவங்க தெளிவா சொன்னாங்க, ஓதுவீராக சொல்றீங்களே, மான பிகாரியின், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. ஓதுங்கன்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சாதான் ஓத முடியும், எனக்கு தெரியாது. இங்கேயும் நாம் கவனிக்க வேண்டும். எப்படி மலக்கு மகன் தங்களுக்கு தெரியாதது தெரியாது என்று சொன்னார்களோ, அதுபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தெரியாதது தெரியாது என்று சொன்னார்கள். மான பிகாரியின், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. இரண்டாம் முறையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யக்ரா ஓதுவீராக சொன்னாங்க. நபி அதே பதிலை சொன்னார்கள். மூன்றாவதும் சொன்னார்கள், நபி அதே பதிலை சொன்னார்கள். அதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து கற்றுக் கொடுத்தார்கள். யக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அனைத்து படைப்பினங்களை படைத்தானே அந்த உன்னுடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஃபலகல் இன்சான மின் அலக், மனிதனை அலக் என்ற இரத்த கட்டியிலிருந்து படைத்தானே அந்த அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. யக்ரா வரப்புக்கல் அக்ரம், யக்ரா ஓதுவீராக. வரப்புக்கல் அக்ரம், உன்னுடைய இறைவன் சங்கமித்தவன். அல்லதி அல்லம பில் கலம், அது எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? பேனாவின் மூலமாக கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். பேனாவின் மூலமாக கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாத விஷயத்தை எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுத்தானே அந்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. என்ற இந்த 5 திருமறை வசனங்கள் தான் முதலாவதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு கொடுக்கப்பட்டது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்க, இந்த 5 வசனங்கள்ல 2 முறை அல்லாஹ் தஆலா யக்ரா யக்ரா என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ஓதுவீராக, படிப்பீராக. அதே போன்று அல்லாஹ் தஆலா அல்லம பில் கலம், பேனாவின் மூலமாக கற்றுக் கொடுத்தான் என்று சொல்றான். பேனா என்பது கல்விக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கருவி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை பேனாவின் மூலமாக எழுதி பாதுகாப்பது, அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது கல்வியை வளர்ப்பதின் ஒரு அங்கம். 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று கற்றுக்கொள்வது, இரண்டாவது கற்றுக்கொண்டதை பாதுகாப்பது, மூன்றாவது கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பது. இந்த 3மே இந்த 5 திருமறை வசனங்கள் மூலமாக நமக்கு உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொள்கிறார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொள்வதற்கு பேனா என்பது எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை பதிவு செய்வதற்கும் அதை பரப்புவதற்கும் எழுத்து பேனா என்பது மிக அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தினார். நீ ஹதீஸ் ஷரீஃப் எடுத்து பாருங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இறங்கக்கூடிய இறை வசனங்களை சஹாபா பெருமக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டுவார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். அத்துடனே எழுத தெரிந்த சில சஹாபாக்களை தனக்கு அருகாமல் வைத்துக் கொண்டு, இப்பொழுது இந்த திருமறை வசனம் இறைவன் புறத்தில் இறங்கியிருக்கிறது, அதை எழுதுங்கள், பதிவு செய்து சொல்லுவார்கள். காத்திபுல் வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் என்று சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய காலகட்டத்தில் இருந்தார்கள். நபி சொல்ல சொல்ல அதை பேனாவின் மூலமாக பதிவு செய்யக்கூடியவர்களாக அந்த காத்திபுல் வஹி இருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தஆலா முதலாவதாக எந்த திருமறை வசனத்தை அருளினானோ அது கல்வியை பற்றி பேசுகிறார், படிப்பை பற்றி பேசுகிறார், எழுதுவதை பற்றி பேசுகிறார். எந்த சமுதாயம் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்களோ
அல்ல எந்த சமுதாயம் முயற்சி செய்து கல்வி ஞானத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் இம்மையிலேயும் மேலானவர்களாக இருப்பார்கள், மறுமையிலேயும் மேலானவர்களாக இருப்பார்கள். நீங்க பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்தியாவை எடுத்துப்போம், எங்கேயும் போகலாம். இந்தியாவில் அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், மேல்மட்டத்தில் அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரிட பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள். எப்படி அந்த பொறுப்புக்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், நாம் உள்ளபடியே சொல்ல வேண்டும், அதற்காக முயற்சி எடுக்கிறார்கள், அதற்காக கடுமையாக முயற்சி எடுக்கிறார்கள், அதை அடைய வேண்டும் என்பதற்காக வெளியே திட்டமிடுகிறார்கள், அதன் பக்கம் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணிக்கிறார்கள், அந்த இடத்தை அடைகிறார்கள். நம்ம மக்கள் இருந்தீங்களா, 10th படிச்சு முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறது, அல்லது +2 படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறது, மாசம் 10,000 20,000 சம்பாதிச்சா போதும் என்ற மனநிலையில் நிறைய மக்கள். அன்பானவர்களே, பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதிப்பதை மார்க்கம் எங்கேயும் தடை செய்யவில்லை. ஜகாத் என்ற கடமையை பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜகாத் என்ற கடமை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்க வேண்டும். அந்த பொருளாதார வசதி எப்படி கிடைக்கும்? முயற்சி தான் கிடைக்கும். அந்த முயற்சிக்கு மிக முக்கியமாக கல்வி ஞானம் தேவைப்படுகிறது. படித்தவன் வெளிநாட்டுக்கு போறான், 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். படிக்காதவன் அவனும் வெளிநாட்டுக்கு போறான், 20,000 30,000 சம்பாதிக்கிறான். எண்ணி பாருங்கள், கீழ்நிலையில் இருந்து 20,000 30,000 சம்பாதிப்பது மேலானதா, உயர் நிலையில் இருந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிப்பது மேலானதா? அன்பானவர்களே, கண்ணியமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் வாழ வேண்டும், கண்ணியமான வாழ்க்கை நாளை வறுமை நாளை வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நீங்கள் இழிவான சமுதாயமாக வாழ வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அப்படி வழிகாட்டவில்லை. இந்த உம்மத் நேரான சமுதாயமாக இந்த உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். அதற்கு கல்வி ஞானம் என்பது மிக முக்கியமான அடிப்படை அம்சம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான் பாருங்களேன், யுக்தில் ஹிக்மத மன் யஷா. அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், கல்வி ஞானத்தை கொடுக்கிறார். சொல்லிட்டு அடுத்து பேசுறான், ஒமை யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. எவர்கள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். சங்கீதவர்களே, ஒரு சமூகம் கல்வியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மடையர்களாக பார்க்கப்படுவார்கள், அறிஞர்களாக பார்க்கப்படுவார்கள், நாகரிகமற்றவர்களாக பார்க்கப்படுவார்கள், சமுதாயத்தின் கடைக்கோடியில் கீழில் பார்க்கப்படுவார்கள். ஒரு சமுதாயம் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் அதை உயர்ந்த நிலையில் அவர்கள் பார்க்கப்படுவார்கள். நீங்க எண்ணி பாருங்களேன், இந்த இந்திய திருநாட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இந்தியா கொண்டாடுகிறது என்று சொன்னால் எந்த அடிப்படையில்? அவருக்கு இருந்த கல்வி ஞானத்தின் அடிப்படையில். இல்லை என்று சொன்னால் அம்பேத்கரை இந்த உலகம், இந்த இந்தியா புறக்கணித்திருக்கும். அவர் பெற்றுக்கொண்ட கல்வி ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர் சட்ட மாமேதையாக போற்றப்பட்டார். இந்தியாவினுடைய அரசியல் சட்டங்களை உருவாக்குவதற்கு குருவாக, அமீராக, தலைவராக நியமிக்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறார். குல் நபி, நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள், உங்கள் சமுதாயத்தில் சொல்லுங்க, கேளுங்க. ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். யார் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களும் யார் கல்வி ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை அவர்களும் சமமாகுவார்களா என்று கேளுங்கள். இந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது. கல்வி ஞானம் பெற்றுக்கொண்டவர்கள் உயர்ந்தவர்கள், கல்வி ஞானம் பெறாதவர்கள்
தாழ்ந்தவர்கள், இருவரும் சமமானவர்கள் அல்ல. சொல்லிட்டு அடுத்தெல்லாம் சொல்றார், இன்னமா எத்ததற்கரு உருள் அல்பார். இதையெல்லாம் சிந்திச்சு புரிந்து விளங்கக்கூடிய ஆதரியுமா அறிவுடையவர்கள் தான் நல்ல உபதேசம் பெறுவார்கள். யாருக்கு அறிஞானம் இருக்கிறதோ அவர்கள் தான் இதன் மூலமா நல்ல உபதேசம் பெறுவார்கள். சங்கமிக்கவர்களே, உலகத்திலேயே மிக அதிகமான கல்விஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று சொன்னால் நம்முடைய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி சொன்னார்கள், நான் முன்னோருடைய கல்விஞானமும் பின்னோருடைய கல்விஞானமும் இறைவன் குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன். நான் எத்தனையோ முன்னறிவிப்புகளை 14 நூற்றாண்டுக்கு முன்பதாகவே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். நபி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்து கொண்டே வருகிறது. ஆராய்ச்சிகள் அதிர்ந்து போறாங்க. 14 நூற்றாண்டுக்கு முன்பதாக முகமது அவர்களால் மிக துல்லியமாக இந்த செய்தி எப்படி சொல்ல முடிந்தது? கியாமத்துடைய சமீபத்தில், உலக அழிவு நாட்டுடைய சமீபத்தில் பாலைவனங்கள் சோலைவனமாகும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாலைவன பிரதேசத்திலே வெள்ளப்பிரளயம் ஓடும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் அதை நினைத்து கூட பார்க்கவில்லை. இன்று பாலைவன பிரதேசங்கள் சோலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்கூட நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் ஆங்காங்கே நம்முடைய கண்களில் தெரியக்கூடிய வேப்ப மரங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவிலே பசுமையாக இந்த காட்சி தருகிறது. மக்கா மாநகரத்திலே காட்சி தருகிறது. அரபா மைதானத்திலே காட்சி தருகிறது. வேப்ப மரங்கள் எல்லாம். பாலைவனத்திலேயும் இப்பொழுது வெள்ளப்பிரளயம் ஓடுவதை, கடுமையான மழை பொழிந்து வெள்ளம் ஓடுவதை வீடியோவாக பார்க்க முடிகிறது. சங்கமிக்கவர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னோருடைய கல்விஞானம் பின்னோருடைய கல்விஞானம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவு மாமியதை அனலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வகுல் நபியே நீங்க கேளுங்க, ரப்பி ஸித்னி இல்மா. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? நம்மளை பார்த்து சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொல்றான், ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கல்வியின் முக்கியத்துவத்தை இறைவன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக தன் நபிக்கு மட்டுமல்ல நபியின் உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். சங்கமிக்கவர்களே, கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை இல்லை. நான் சிறுபிராயத்திலே படிக்காமல் இருந்து விட்டேன், இப்ப எப்படி படிக்கிறது என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்தேன். ஒரு பேராசிரியர் பேசுறார், 140 டிகிரி வாங்கியிருக்கிறார். எத்தனை டிகிரிங்க? 140 டிகிரி. நாம் இப்பொழுதும் ஒரு கல்லூரியை பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன், இன்னொரு கல்லூரியில் மாணவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், இன்னொரு கல்லூரியில் மாணவனாக படித்துக் கொண்டிருக்கிறேன். படித்து இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன். படிப்பதற்கு என்ன இல்லை, வயது ஒரு குறிப்பிட்ட கால வரை இல்லை, தடை இல்லை. அரபில் அழகான ஒரு மொழி உண்டு, உத்துலுபுல் இல்ம மினல் மஹதி இலல் லஹதி. கல்வி ஞானத்தை தொட்டில் முதல் மன்னரை வரை கற்றுக்கொள்ளுங்கள், தேடுங்கள். உத்துலுபுல் இல்ம, கல்வியை தேடுங்கள். எங்கிருந்து தேடணும்? பிறந்ததிலிருந்து, தொட்டில் பருவத்திலிருந்து, இலல் லஹதி, பிள்ளை குளித்து செல்கிற வரை, கபருக்குள்ள குளித்து கொள்வாங்கல்ல, அந்த மன்னரைக்கு செல்கிற வரை நீங்கள் கல்வியை தேடுங்கள். அன்பானவர்களே, கல்வியை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பயனுள்ள கல்வி, மற்றொன்று பயனற்ற கல்வி. எதுவெல்லாம் பயனுள்ள கல்வியாக இருக்கிறதோ, பயனுள்ள கல்வி என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும், நம்முடைய குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும், மனித சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும், இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இந்த கல்வியை மார்க்கம் அனுமதிக்கிறது, ஊக்கப்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணம் அடைந்து விட்டால் அவருடைய எல்லா அமலும் அதோடு முடிவடைந்து விடுகிறது, 3 விஷயத்தை தவிர சொன்னார். ஒன்று சதகா ஜாரியா, நிலைத்து
நின்று பயன் தரக்கூடிய தர்மம். ஒரு பள்ளிவாசல் கட்டி வைக்கிறோம், ஒரு மதரசா கட்டி வைக்கிறோம், இது காலமெல்லாம் நிலைத்து நின்று நமக்கு பயன் தரக்கூடியது. அடுத்து சொன்னாங்க இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வின்னு சொன்னாங்க. பயன் தரக்கூடிய கல்வியை நீங்கள் ஒரு 10 பேர் கற்றுக் கொடுத்தீங்க, 100 பேருக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அல்லது 100 பேர் கற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா, நீங்கள் மரணமானாலும் உங்களால் யார் பயன்பெற்றார்களோ அந்த கேள்வியாளர்கள் அவர்கள் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அல்ல அந்த கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறத வரை உங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். சஞ்சமிக்கவர்களே, இந்த பயனுள்ள கல்வி இருக்குல்ல, நான் 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்னு பயனுள்ள கல்வி, 2வது பயனற்ற கல்வி. பயனற்ற கல்வினா என்ன? எதுவெல்லாம் நமக்கு அழிவை தருமோ, நம்முடைய குடும்பத்திற்கு அழிவை தருமோ, இந்த சமூகத்திற்கு அழிவை தருமோ, அல்லது ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு அழிவை தருமோ, தீங்கை ஏற்படுத்தும், அதெல்லாம் பயனற்ற கல்வி. கல்வியை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். கல்வியை அழிப்பதற்கு, பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு, தீங்கை ஏற்படுத்த செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நான் உதாரணமா சொல்றேன். மருத்துவம் என்பது பயன் தரக்கூடிய ஒரு கல்வி. அதை கற்றுக்கொள்ளலாம், நாம நம்முடைய உடலை பேணி பாதுகாத்துக் கொள்ளலாம். யாருக்காவது உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்வியின் மூலமா அவர்களுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கலாம். இது பயனுள்ள கல்வி. இன்னொன்று, செய்வனை சூனியம் வைப்பது, இது ஒரு கல்வி ஞானம் தான். எப்படி செய்வனை வைக்கிறது, எப்படி சூனிய வைக்கிறது, எப்படி பாதிப்பை ஏற்படுத்துறது, இது ஒரு கல்வி ஞானம் தான். அதை கற்றுக் கொடுப்பதற்கும் ஆசிரியர் இருக்கிறார். இந்த கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்டு பிற நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறோமா இல்லைங்களா? இது கூட இது பயனற்ற கல்வி. இது பயன் தரக்கூடிய கல்வி இல்ல. யாருக்காவது இதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது, தீங்கு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த கல்வியை செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ள கூடாது. உதாரணத்தை விளங்குறதுக்கு நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. இந்த பயனுள்ள கல்வி 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று இம்மைக்கு மட்டும் பயன் தரக்கூடிய கல்வி, மற்றொன்று மறுமைக்கும் பயன் தரக்கூடிய கல்வி. இம்மைக்கு மட்டும் பயன் தரக்கூடிய கல்வி என்று சொன்னால் நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்கு, நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கு பயன் தரக்கூடிய கல்வி. உலகத்தினுடைய பட்டப்படிப்புகள் இதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கிறது, படிக்க சொல்லுகிறது. மறுமைக்கு பயன் தரக்கூடிய கல்வி என்று சொன்னால் மார்க்கத்துடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த கல்வி ஞானம். இது இம்மையிலே நமக்கு பயன் தரும், மறுமையிலேயும் பயன் தரும். சங்கமிக்கவர்களே, கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம். இரண்டாவது, கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். மூன்றாவது, கற்ற கல்வியை பிற நபர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான்காவது, கல்விக்காக வேண்டி யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வது என்பது ஆலோசனையின் மூலமாக உதவி செய்யலாம், பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்யலாம். சில நபர்கள் பார்க்கிறோம், நல்ல படிக்கக்கூடிய மாணவன், அத்தா மாட்ட பொருளாதாரம் இல்லை, படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனா அந்த பையன் நல்ல அறிவு திறமை இருக்கு, நல்லா படிக்கிறான். அந்த மாதிரி மாணவர்களை தேர்ந்தெடுத்து நம்மகிட்ட நல்லா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், பறக்கத்தா கொடுத்திருக்கிறான். இந்த மாணவருக்கு செலவு செய்ய, இவரை நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஆகுங்கள், உயர்ந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள். அவருக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிற பொழுது மறுமையின் சிந்தனையும் இறைவனுடைய சிந்தனையும் சேர்த்து கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் இந்த சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய அதிகாரியாக உருவாவார். அன்பானவர்களே, நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். அருமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத முஷ்ரிக்களுக்கும் முதல் நடந்த யுத்தம் பத்ருடைய யுத்தம். பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார், முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். மக்கத்து முஷ்ரிக்கள் தோற்று போனார்கள். ஒரு சாரார் கைது செய்யப்பட்டார்கள், ஒரு சாரார் போர்ல கொலை செய்யப்பட்டார்கள், மற்றொரு சாரார் ஓடி போனார். இந்த கைது செய்யப்பட்ட கைதிகளை விடுதலை செய்கிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மிக முக்கியமான செய்தி. நபி சொன்னாங்க,
யாரிடத்தில் பொருளாதார வசதி இருக்கிறதோ அவங்கெல்லாம் நஷ்டஈடு கொடுத்து விடுதலை ஆகிக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்கள் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய கல்வி ஞானம் இல்லாத மக்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை ஆகிக் கொள்ளுங்கள். மக்கத்து முஷ்ரிக்கிடத்தில் இருந்த கல்வி இருக்குல்ல, குர்ஆனுடைய கல்வி இல்லை, ஹதீஸுடைய கல்வி இல்லை, மாறாக உலகத்தினுடைய கல்விதான் அவரிடத்தில் இருந்தது. எழுத படிக்க தெரியும் அவர்களுக்கு. நபி பதருடைய கைதிகளை விடுதலை செய்கிற பொழுது நபி சொன்ன வார்த்தை, யாருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்கள் கல்வி ஞானம் இல்லாத இந்த மதீனாவுடைய மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாக கொள்ளலாம், நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, உலகத்தில் எந்த சமூகம் நல்ல கல்வி ஞானத்தை பெற்றுக்கொண்டு தன் அறிவு ஞானத்தை பெருக்கிக் கொண்டதோ அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், ஆளுமை மிக்க சமுதாயமாக இருக்கிறார்கள், அதிகார வர்க்கத்திலே அவர்கள் அமர்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீனுடைய கல்வி ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு உலகத்தின் கல்வி ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இம்மைக்கும் பயன் தரக்கூடிய மறுமைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சமூகமாக நாம் வாழலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சிறந்த கல்வி ஞானத்தை தந்தல் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.